அண்மை செய்தி. அதிமுக உட்கட்சி மோதல் விவகாரம் தொடர்பாக எந்த தியாகத்திற்கும் தயார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். எஸ்பி வேலுமணி அணியை பேச்சுவார்த்தைக்கு இபிஎஸ் அழைப்பாரா என்ற கேள்வியானது தற்பொழுது அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் வர தயார் என தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேரலையில் செய்தியாளர் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுகவில் உட்கட்சி பூசலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அஸ்வினி, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அதிமுகவில் புயலை கிளப்பியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அதிமுக தலைமை வகித்தது. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டார்கள். கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தவரைக்குமே 172 இடங்களில் போட்டியிட்டு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, அதேபோல சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக 2017 அதிமுக ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. தற்போது வரைக்கும் வெற்றியை பார்க்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இதனால் தொண்டர்கள், நிர்வாகிகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நாம் ஆலோசிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக இரண்டாக உடைந்ததா, பிரிந்ததா என்ற கேள்விகள் எல்லாம் எழுவதற்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 14 பேர் சபாநாயகரை சந்தித்து தங்களை கொறடா மற்றும் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் அவரை அழைக்க வேண்டும் என்று கொறடாவை சந்தித்து மனு கொடுத்த நிலையில் அது அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரிவு என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக சட்டமன்றம் கூடிய பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள். இந்த நிலையில்தான் ஆதரவாக வாக்களித்த எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்க வேண்டும் என்று, தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனு அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 21 மாவட்ட செயலாளர்கள் என கிட்டத்தட்ட 26 பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில்தான் மாறி மாறி இருவருக்கும் இடையே செய்தியாளர்கள் சந்திப்பு, அதே போல அறிக்கை மோதல்கள் என தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நேற்றைய தினத்தில் அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது, வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பது அதிமுக திமுக கூட்டணி என்பது ஏற்பட இருந்தது. இதை நாங்கள் சம்மதிக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்படி ஒரு கூட்டணி அமைந்திருந்தார் தொண்டர்கள் நிச்சயமாக ஏற்றிருக்க மாட்டார்கள். அதனால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனை அவர் ஏற்க மறுத்தார். அதே நேரத்தில் தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அதையும் அவர் ஏற்க மறுக்கிறார். எல்லாம் நான் தான் என்று அவர் இருக்கிறார் என்ற அறிக்கையின் வாயிலாக எஸ்பி வேலுமணி தெரிவித்திருந்த கருத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்குமே இவர்கள் வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் மறுத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இன்றைக்கு அதிமுக ஒரு வலுவான இயக்கமாக மாறி இருக்கிறதற்கு நான் தான் காரணம். அதற்கு மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு கிட்டத்தட்ட மாபெரும் வெற்றியை அதிமுக பெற்றிருக்கிறது. 47 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் எந்த விதமான பிளவும் இல்லை. அதிமுக வலுவாக இருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று. அதே நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உள்ளிட்டவர்களும் இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதே தோல்விதான், அந்த தோல்வியிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவையாக அதிமுக மீண்டு வரும் என்றெல்லாம். அதே நேரத்தில் இங்கு பிரிந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சர் பதவி மோகத்தால் தற்பொழுது இந்த போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த எஸ்பி வேலுமணி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்.
முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, நாங்கள் என்னென்ன பதவிகள், உயர் பதவிகள் வேண்டுமோ அத்தனை பதவிகளுமே எங்களுக்கு அளித்திருக்கிறார். பதவி ஆசை என்பது எங்களுக்கு கிடையாது. பதவி ஆசைக்காக நாங்கள் இதை செய்யவில்லை. ஜனநாயக முறைப்படி தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35% மேற்பட்ட மக்கள் அவர் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டிய தேவை என்பது அதிமுகவிற்கு இருக்கிறது. அதனால்தான் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம். அதே நேரத்தில் தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும். அதனை ஆராய அவர் மறுப்பதன் காரணமாகத்தான் இந்த பிரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் வாங்க வாங்க என்று கூப்பிட்டால் அவர் போங்க போங்க என்று சொல்கிறார். அதனால் அவர் எப்போது வாங்க என்று கூப்பிடுகிறாரோ அவருடைய குரலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவினுடைய தோல்வியை ஆராய்ந்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதன் பின்பு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய 2031 சட்டமன்ற தேர்தல் என்பதை நாம் எதிர்கொள்ள முடியும். அதற்கான தோல்விகளை ஆராய வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ஒற்றை கருத்து என்பது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழுவை கூட்டி தோல்விக்கான காரணத்தை என்ன என்று விவாதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய காரணமாக இருக்கிறது. என்றால் 2011 இருக்கட்டும் இல்லது 2016 இருக்கட்டும், ஒவ்வொரு பொதுக்குழுவிலுமே ஜெயலலிதா அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய பொதுக்குழுவில் தோல்விக்கான காரணம் ஏன், அமைச்சர்கள் ஏன் தோற்றார்கள், மாவட்ட செயலாளர்கள் ஏன் தோற்றார்கள் என்பதெல்லாம் குறித்து ஆய்வு செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறோம். அதற்கு அவர் சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் என்ற வகையில் அவர் திட்டவட்டமாக இருக்கிறார். தற்போது வரைக்கும் அங்கு பசுமை வழி சாலையில் ஆலோசனை சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் அதிமுகவில் என்ன நிகழப் போகிறது என்பதனால் குறித்து இரு தரப்பினருமே தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அஸ்வினி. ராஜேஷ், அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் கட்சி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் எஸ்பி வேலுமணியை இபிஎஸ் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாரா என்ற கேள்வியானது தற்பொழுது அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடுதான் என்ன? அவர் தரப்பிலிருந்து தற்பொழுது என்ன கூறப்பட்டிருக்கிறது? ஏதேனும் விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? இல்லை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினத்தில் அறிக்கை வெளியிடும் பொழுது ஒரு சிலர் சுயநலத்திற்காக இந்த கட்சியை கூறு போட இருக்கிறார்கள், பிளவு பண்ண இருக்கிறார்கள், அமைச்சர் பதவி 10 வாரிய தலைவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதற்கு எஸ்பி வேலுமணி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். என்றால் கிட்டத்தட்ட நாங்கள் அமைச்சர் பதவி எல்லாமே நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்குமே அந்த அமைச்சர் பதவியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களே அந்த உயர் பொறுப்புகளை எங்களை அமர்த்தியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே தொடர் தோல்விகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியான தோல்வியை சந்தித்திருக்கும் பொழுது உறுப்பினர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும் எப்படி உற்சாகமாக இருப்பார்கள்? அதனால் இந்த தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டிய கடமை பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. நேற்றைய தினத்தில் திமுக தலைவர் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுகிறேன் என்று அவர் கூறியது போல எடப்பாடி பழனிசாமியும் அந்த கூற்றை முன்வைத்திருக்க வேண்டாமா என்ற கேள்வியும் இவர்கள் தரப்பிலிருந்து எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தோல்வி என்பது மிகப்பெரிய தோல்வி அல்ல, மாபெரும் வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அலை வீசி இருக்கிறது. அந்த அலையில் நாம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேன், அதற்காக நான் உழைத்திருக்கிறேன், பொதுச் செயலாளராக என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன் என்று அவர்கள் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தப்போகிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியை பொறுத்தவரைக்கும் சட்டமன்றத்தில் கொறடா யார், சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பது நியமனம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி. ராஜேஷ், இணைப்பில் வந்து அதிமுக உட்கட்சி பூசல் குறித்த கூடுதல் விவரங்களை அளித்ததற்கு நன்றி.